அனைவருக்கும் வணக்கம். இதுதாங்க திருவில்லிபுத்தூர் தைலாகுளம் பக்கத்தில் இருக்கிற அந்த தைலாகுளம் கம்மா கரையில் இப்போ அமைய போகிற பேருந்து நிலையம். இது கிழக்கு பக்கம் கரை, அந்த கம்மா கரை. அந்த லாரி போதா அதுக்கு பக்கத்தில் எல்லாமே கம்மா தாங்க. அந்த தென்னைமரம் இருக்கிறதும் கம்மா பக்கம் தான். ஏன் இந்த கட்டடம் கூட கம்மாயை ஆக்கிரமித்து கட்டியிருக்காங்க. இதை நீக்கவே முடியாது, அகற்றவே முடியாது. பாருங்கள், அந்த சுவர் இருக்கா, சுற்றி சுவர், அது குப்பை மேடோட அது ஒரு இன்னொரு எண்டு தான். இது எல்லாமே கம்மா தான். ஆனால் அந்த கம்மாயை ஆக்கிரமித்து இப்போ இந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. அதுபோல் அடுத்து பாருங்கள், இந்த இது எல்லாமே அங்கே வரைக்கும் அந்த கம்மா முழுக்க அந்த கம்மா எல்லாமே காணாமல் போகும். இந்த பேருந்து நிலையமும் கம்மாயில் தான் உட்காந்துருக்குது. இதுவும் காணாமல் போகும். இந்த சுவரை நல்லா பாருங்கள். இது முன்னாடி குப்பை மேடு இருந்ததோடைய எச்சம். இதுவும் காணாமல் போகும் சொல்லுவாங்க. ரெண்டாந்திரம் இது அதேமாதிரி இது இந்த பாருங்கள், புதிய பேருந்து நிலையம், திராவிட முன்னேற்ற கழகம், ஆட்டோ சங்கம், எல்லாமே அது கம்மாக்கு உள்ளே தான் இந்த கட்டடமே இருக்குது. ஆனால் ஆட்டையை போட்டு இதை பட்டா மாற்றிருப்பாங்க. இதை உங்களுக்கு யாராவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா, இது மேலே ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாருங்கள். நான் எளிய மனிதன் ஒரு பதிவு செஞ்சிட்டேன், அவ்வளோதான். கல்கள்லாம் ஊனியிருக்காங்க பாருங்கள். கம்மாய் கரைக்குள் உருவாகி கொண்டிருக்கும் திருவில்லிபுத்தூர் பேருந்து நிலையம் பாருங்கள். கம்மாக்குள்ளே தான், எல்லாமே கம்மாக்குள்ளே தான் இருக்குது. இந்த தைலாகுளம் கம்மாக்குள்ளே பேருந்து நிலையம். இந்த சுவர் தாங்க, இது குப்பைமேடோடைய கடைசி சுவர். இப்படியே இந்த பக்கம் வாங்க, உங்களுக்கு இந்த குப்பைமேட்டோட அடுத்த எண்டை நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த கட்டடங்கள் தெரியுதா? இதாங்க குப்பைமேடு, குப்பை பிரித்த இடம். அந்த பாருங்க, அதுவும் ஒரு குப்பைமேடு தெரியுதா பாருங்க. குப்பைமேட்டோட எச்சம் இன்னும் இருக்குது, இன்னும் முடியலை. எல்லாமே குப்பைமேடு. இது இந்த கட்டடம் தான் பிரித்து எடுக்கிற இடம் பாருங்க. இதெல்லாம் காணாமல் போகும். கவனமாக இருப்போம். இதை மீட்டெடுக்க வழிவகை செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி.